டேய் சண்டி எங்கடா இருக்க? சொர்க்கத்துக்கு 10 சென்டிமீட்டர் பக்கத்துல இருக்க மச்சான். ஜோக் பண்ணாத, கரெக்டா சொல்லு. எங்க இருக்கடா? உன் ஆபீஸ்ல தான்டா இருக்கேன். அப்படியா? நீ அங்கேயே இரு. 1 மணி நேரம் பிளாட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு நான் அப்புறம் வரேன். டேய் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வாடா. அப்படியா? அப்போ நீ ஒரு வேலை செய், சீக்கிரமா எங்க பிளாட்டுக்கு வந்துரு. வேலை முடிஞ்சது பெக் அடிச்சுக்கிட்டு கிளி 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 கிளின்னு. டேய் சீரியஸா சொல்றேன், பிளாட்டுக்கு போகாத, சேஃப் கிடையாது. இந்த டைம்ல உன் பிளாட்டை விட சேஃப்டி வேற எங்க இருக்கு மச்சான்? மச்சான் சொல்றேன்ல, வேணாம்டா. டோன்ட் டாக். எனக்கு எதுக்குற உன்னோட பர்மிஷன்லாம்? உன்னோட பிளாட்டுக்கு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ வாயை முட்டு போன வை. டேய் உள்ள செத்து போன என் பொண்டாட்டி இருக்காடா, அவ திரும்பி வந்திருக்காடா. அப்படியா? அப்புறம் என்ன, உங்க 2 பேருக்கு நான் கேப் புக் பண்ணி தரேன். 2 பேரும் ஹோட்டலுக்கு போய் கிளி புளிச்சு அங்க இருங்க. டேய் சொன்னா கேளுடா, அது பேய்டா. பஞ்சபூதங்களே வந்தாலும் சரி, நான் இப்ப இருக்கிற நிலைமைக்கு யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் அந்த சண்டி. மச்சான் ரிக்வெஸ்டோ இல்ல ஆர்டரோ, ஆனா உள்ள மட்டும் போவாதடா. தூ போன வை சும்மா. ஏய் இப்ப என்னடி அவசரம்? வீட்டுக்கு போயிட்டு பாத்துக்கலாம். இந்த ட்ரெஸ் எதுக்கு? தினமும் ஒரு ரோஜா, வேலைக்கு ஒரு சாமந்தி. இதுதான் நம்மளோட லைஃப் ஸ்டைல். ஏன்னா பப்ளிக்ல நம்ம இமேஜ் டேமேஜ் ஆக கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்றேன். சேஃப்டி. சில்லிப்பி. நாட்டி. அவன் கூட தான் பொண்ணு இல்லன்னு என் கூட பொண்ணு இருந்தா பொறாமப்படுறான். வயித்தெரிச்சல் புடிச்சவன். லைட் போடலாம்ல. நீ என்னடி பேசிட்டு இருக்க? இந்த வீட்டை பத்தி உனக்கு தெரியாது. ஸ்விட்சில விரல வச்சா டைரக்டா போக வேண்டியதுதான். அது ஏன்? அந்த கதையை அப்புறம் சொல்றேன். பெட்ரூமுக்கு போலாம். பெட்ரூமா? கீழ் பெட்ரூம் நல்லா இருக்காது, மேல மாஸ்டர் பெட்ரூம் ஒன்னு இருக்கு. ஃபுல் செட்டப்போட மேட்டர் மறந்து போயிரும். கிளம்பு. கமான் போ. எஸ். டேய் இருடி, என்ன விட உனக்கு அவசரம் போல இருக்கு. அரேஞ்ச்மெண்ட் எவ்வளவு இருக்கு, இத வந்துடுறேன். அம்மா நீ சரியான ஆளுடா. வீட்லயே ஒரு கட்டைய வச்சுக்கிட்டு செத்து போன என் பொண்டாட்டி வந்துருச்சு, அம்மா வந்துருச்சு, ஆயா வந்துருச்சுன்னு என்கிட்டயா கதை விடுற? அடேங்க அப்பா. இவ கட்டை, இவ நாட்டு கட்டை. கட்டையா நாட்டு கட்டையா? நமக்கு நாட்டு கட்டை தான். கட்ட நாட்டு கட்டை. கட்ட. நேரத்துல பாட்டு பாடுவியா? வாடி. என்னாச்சுன்னு சொல்லு. கத்தாதடி, வாயை மூடிட்டு வா. சொல்லு. யார் அது? ஏய் யாரு நீ? நான் சொல்றேங்க நீங்க யாருன்னு. ஏய் வா. அங்க எதுக்கு சிஸ்டர்? இங்கே நீங்க பேசுறது கேக்குது. வா. ஆமா. Who are you? Businessman sister. உங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் சிஸ்டர். நீ என்ன வேலை பாக்குற? சொர்க்கத்துக்கு வழி காட்டி கொடுப்பேன். எந்த எவன் டிராவல் சிஸ்டர், மல்டிநேஷனல் கம்பெனி. இங்க செத்து போறவங்க எல்லாம் நான் சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பேன். ஆமா, உங்க ஈவென்ட்டையும் நான் தான் பண்ணேன். நான் உங்களுக்காக 35% டிஸ்கவுண்ட் வேற கொடுத்தேன். அது சரி, எப்படி வந்தீங்க? ஆஹா, என்ன புதைச்சது நீதானா? அது நீங்க திரும்பி வருவீங்கன்னு தெரியாம வேணும்னா பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துடுறேன் மேடம். நான் அப்பவே சொன்னாங்க சிலுவை வைக்க சொல்லி, வைக்காம வந்துட்டா. அப்படி பார்க்காதீங்க சிஸ்டர், உங்களை கையெடுத்து கூப்பிடுறேன். சிஸ்டர் மச்சான் 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 எல்லாம் சேஃப் தானடா?
என்னடா சேஃபு, நீ தெரிஞ்சு கேக்குறியா தெரியாம கேக்குறியா இல்ல விருப்பத்தை கேக்குறியா? என்ன போட்டு துவச்சிட்டாடா, எட்டி எட்டி உதச்சாடா, என் மூச்சு ஐயோ, மச்சான். நிறுத்திருப்பாடா. நான் முன்னாடியே சொன்ன உள்ள போவாதரான்னு. வார்னிங் டயலாக் படத்துல வர காமெடி இந்த மாதிரி ஈஸியா எடுத்துக்கிட்டேன். டேய். செவுத்துல முட்டி முட்டி அடிச்சாடா மச்சான். அது இல்ல மச்சான். மச்சான் எப்பயாவது அவன் வந்துட்டான்னு சொன்னதை நம்புறியா? அவ்வளவு கிட்ட பார்த்ததுக்கு அப்புறமா நான் எப்படிடா நம்பாம இருப்பேன்? அவளை எப்படிடா துரத்துறது? அவளை எதுவும் செய்ய முடியாதா? நமக்கு தைரியத்தையும் அவளுக்கு பயத்தையும் கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தன் இங்க இருக்கான்டா. யார் மச்சான்? யார் பேரு சொன்னா பேய்ங்க எல்லாம் பயப்படுமோ? யாரு பேரை கேட்டா பிசாசு பூதம் எல்லாம் பதறி அடிச்சுக்கிட்டு துண்டா காணும் துணிய காணும்னு ஓடுமோ? அவன் பேர் தான்டா ஃபாதர் ரிகோஸ்டா. அப்படி போடா. பைபிளால மிரட்டுவான், சிலுவையால விரட்டுவான், ஆக மொத்தத்துல நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவான். அவன் கிட்ட வச்சுக்கிட்டா அந்த செத்து போன ஹீரோனி ஓடி போயிடும். ஃபாதர், இந்த கட்டையை இங்க யார் வச்சது? ஃபாதர், ஃபாதர். சாரி என்ன ஃபாதர்? மூக்கு உடைஞ்சிருச்சா? வெரி வெரி சாரி. பரவாயில்ல ஃபாதர். என்னடா பரவாயில்ல, மூக்குல ரத்தம் வந்துட்டு இருக்கு, இது சாரி சொன்னா சரியாகுமா? பிரபுவை வேண்டிக்கிட்டு உனக்கு ஏற்பட்ட காயத்தை ஹீலிங் மூலமா குணப்படுத்துறேன். இப்ப அவங்களை எதுக்கு ஃபாதர் டிஸ்டர்ப் பண்ணணும்? எதுக்குன்னு கேக்குற? டிஸ்டர்ப் பண்ணுங்க, ஹீலிங் பண்ணுங்க. ஐ வாண்ட் டு see the healing. உட்காரு மைசன். ஓகே ஃபாதர். In the name of God, பரிசுத்தமான பிரபுவே, கொஞ்சம் இரு. in the name of God, உன் வலி குறைவதாக. குறைவதாக? God commands you, டேய் என்னடா? in the name of God, உன்னோட காய படாஃபட்னு போயிடணும். படாபட்ல போயிரு. மைசன் எப்படி இருக்கு? எப்படி இல்ல ஃபாதர், அப்படியே தான் இருக்கு. Oh my God, please help me. இந்த பாவியை ரட்சித்து இவருடைய காயத்தை குணப்படுத்து. இந்த பாவியை ரட்சித்து காயத்தை குணப்படுத்து. இந்த பாவியை ரட்சித்து காயத்தை குணப்படுத்து. ரட்சித்து குணப்படுத்து. ரட்சித்து குணப்படுத்து. குணப்படுத்து. சரி ஆயிடுச்சு ஃபாதர். Miracle. சரி ஆயிடுச்சு. Oh my God, நீங்க பிரத்யக்ஷமாகி இவன் காயத்தை குணப்படுத்திட்டீங்க. ஆமா ஃபாதர். ஆமென். அந்த கடவுள் ஒரு வைத்தியரா இருந்திருக்காரு, அவர் உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்காரு. சூப்பர்ல. ஆமா, நீங்க வந்த வேலை என்னன்னு சொல்லவே நாங்க வந்து இல்லையே. விஷயம் எதுக்குன்னா சொல்றா. எக்ஸாக்ட்டா என்ன நடந்துச்சுன்னா ஃபாதர், நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பாக்கும்போது இது கண்டிப்பா ஜாம்பி தான். ஓ, அப்படின்னா அது என்ன பண்ணு ஃபாதர்? ஆசை இருந்தா நிறைவேற்றிக்கும். ஆஹா. ஒருவேளை பசி எடுத்தா எதிராளிய அடிச்சே தின்னுடும். அதோட வேலை முடிஞ்சதும் மறுபடியும் சமாதியில போய் படுத்துக்கும். முக்கியமா 2 விஷயம் என்னன்னா, ஒன்னு ஜாம்பி கடிச்சா மனுஷனும் ஜாம்பியா மாறிடுவான். இன்னொரு விஷயம், ராத்திரியில அதோட சக்தி 10 மடங்கா பெருகிடும். ஒருவேளை ஜாம்பியோட குடும்பம் நடத்துறவங்களோட பொசிஷன் என்ன ஃபாதர்? முட்டாள் பயல, புத்தி எப்படி போகுது பாரு. கடிச்சாலே கதை கந்தலாயிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். குடும்பம் நடத்தினா கோவிந்தா. அந்த ஜாம்பி எதுவும் பண்ண முடியாதா ஃபாதர்? ஒவ்வொரு பேய் கிட்ட இருந்தும் காப்பாத்துறதுக்கு பிரபு கிட்ட ஒரு பரிகாரம் இருக்கு மைசன். என்ன ஃபாதர் அந்த பரிகாரம்? சொல்றேன்பா. டேய் என்னடா சொல்லாம போறாரு? இருடா சொல்வாரு. ஏதோ பண்ண போறேன்னாரு. எனக்கு நம்பிக்கை இல்ல மைசன், ஃபாதர். இந்த சிலுவையை அவ கழுத்துல போட்டு இந்த புனிதமான நீரை அவளுக்கு குடிக்க கூட அந்த பேய் கண்டிப்பா வெளியேறி சமாதியில போய் செட்டில் ஆயிடும். பக்கா தானே? டின்னருக்கு கூப்பிட்டா கூட வராது. ஓ, தேங்க்யூ ஃபாதர். போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபாதர். இனிதாண்டா உன் வாழ்க்கையில வெளிச்சமே வரப்போகுது. பாத்து வாடா. அங்க என்ன நடக்குது மச்சான்? சார்ஜ் ஏத்திக்குதுடா. எல்லாம் புரிஞ்சு போச்சுடா. அவ கண்டிப்பா எனக்கு ஸ்கெட்ச் போட்டுட்டா. இது ஒரு நிமிஷம் புடிய. மாட்டேன். பரவாயில்ல, புடிச்சுக்கோடா. மாட்டேன் மச்சான். வாங்கிக்கோடா. மாட்டேன். டேய், மாட்டேன் மச்சான். யூ கேன் டூ இட். நான் வரேன்.
மச்சான் ஹே தேஜா, கம் ஹியர். வர்ற ஹே, வாவ், எனக்காகவா? நான் இவனுக்கு ஒன்றும் ஆகல. இது என்ன? உனக்கு அதான் ஹாலி வாட்டர் என்ன ஜூஸ் மாதிரி குடிக்கிறா. டேஸ்டி. இன்னும் கொஞ்சம் இருக்கா? இல்ல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது எனக்காக பெரிய பாட்டிலா கொண்டு வா. ஓகே, கொண்டு வர. தேஜா, நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியே போலாமா? வெளியா வாடா. ஓகே, அப்படின்னா நம்ம பெட்ரூம்க்கு போலாமா? வாடா. உனக்கு பப்ளா பிடிக்கல? பப்பிக்க போலாம். ரியலி? ஓகே, லெட்ஸ் கோ. எதுவும் ஜாகிரதையா இருக்கணும்டாப்பா. டார்லிங், என்ன ஒண்ணு பண்ணாத. நேத்து ராத்திரி சொன்னதை மறந்துட்டியா? எனது பணம் மட்டும் சத்தியம் பண்ணிருக்கேன். கம். நோ, வேணாம். எனக்கு தெம்பில்ல. எனக்கு இருக்குல்ல. கம் ஆன் தேஜா, கெட் இன்டு தி மூட். எனக்கு மூடு வரல. என்ன இது? நாத்தம் பிச்ச பேடா. தேஜா, தேஜா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நீ தேஜா. திரும்பி வந்து நடந்த எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. I think we need to go to a doctor. டாக்டரா? எதுக்கு? கூட்டிட்டு போறியா இல்ல நானே போட்டுமா? ஒரு நிமிஷம் இருமா, கிளம்பி வரேன். சொல்டா மச்சான் சொல்லுடா. நான் தான்டா. சொல்ற. என் பொண்டாட்டி வாந்தி எடுத்துட்டா. அப்பப்பா, இந்த உலகத்துல உன்ன மாதிரி ஆம்பளை பிறந்ததும் இல்ல, இனி பிறக்கவும் மாட்டான். எதுக்கு மச்சான்? என்னடா கேக்குற? ஜாம்பிய புள்ளத்தாச்சாக்குன முதல் ஆம்பளை நீதான். இது அந்த வாந்தி இல்லடா, கரும குடிச்சிட்டு வாந்தி எடுத்துட்டா. ஜாம்பியும் சரக்கு அடிக்குமா? வெரி குட் இன்ஃபர்மேஷன். ஒரு நிமிஷம் லைன்ல எழுதிக்கிறேன். அது இல்லடா, அர்ஜென்ட்டா அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக சொல்றா. என்ன பண்றது சொல்லு. ஹாஸ்பிட்டலுக்கு எப்படிடா கூட்டு போறது? இப்போ சரி, உங்க வீட்ல மேல பெட்ரூம் இருக்குல்ல? இருக்கு. பெட்ரூமுக்கு வெளியே ஹால் இருக்குல்ல? இருக்குடா. ஹால்ல சோஃபா இருக்குல்ல? இருக்குடா. அந்த சோஃபா கீழ ஒரு புர்கா இருக்குல்ல? இருந்தா அப்புறம் என்னடா, ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சு. அதுக்காக தான்டா துப்பாக்கியோட சேர்த்து தோட்டாக்கும் வேலை கொடுக்கணும். அப்படின்னா போன வை. தேங்க்யூ மச்சான். தேஜா,